எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு மே 4ஆம் தேதிங்க. இன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகக்கூடிய நாள். இந்த அக்னி நட்சத்திர காலத்தினுடைய முடிவு மே மாதம் 28ஆம் தேதி வரை இருக்குது. ஸோ மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை இந்த 25 நாட்களை நாம் அக்னி நட்சத்திர காலம் என்று சொல்லுகிறோம். இந்த காலத்தில் சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழைந்து நெருப்பு நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணிக்கும் காலத்தை தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வரக்கூடிய இரவு இந்த நேரத்தை தவற விடாதீங்க. கேட்கக்கூடிய அனைத்தையும் உங்களுடைய கையில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரங்கள். இது எந்த டைம், இந்த டைமில் என்ன மாதிரியான பூஜை வழிபாடு ஆகியவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். பொதுவாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கோயில்களிலேயே சுவாமியினுடைய உக்கிரத்தை தணிப்பதற்காக பல்வேறு விதமான பூஜை புனஸ்காரங்களை செய்வார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவ ஆலயங்களில் சிவலிங்கத்துக்கு மேலே தாராபிஷேகமானது நடைபெறும். அதாவது சிறிய துளைகள் இடப்பட்ட பாத்திரத்தை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதுலேருந்து சொட்டு சொட்டாக தண்ணி சிவலிங்கத்து மேலே விழுந்துட்டே இருக்கும். இதுக்கு பேர் தாராபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாராபிஷேகத்தை ஏன் செய்கிறாங்கன்னா இறைவனினுடைய அந்த உக்கிரத்தை தணிப்பதற்காக. அதே மாதிரி இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்கிறச்சே அந்த தெய்வங்கள் நீங்கள் கேட்பவை எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே கொடுக்கும் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. உக்ர தெய்வங்கள் என்பவர்கள் நரசிம்மர், பைரவர், வாராகி, பிருத்யங்கரா தேவி, காளி ஆகிய தெய்வங்களை சொல்லலாம். இந்த தெய்வங்களை நாம் உக்ர ரூபிணிகள் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது உக்ர ரூபர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த உக்ர தெய்வங்களை அக்னி நட்சத்திர நாள் அன்று வரும் இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் வழிபட வேண்டும். அது ஏங்க இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே வழிபடுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தை தான் நாம் அர்த்த ஜாம நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இறைவனுக்கு செய்யப்படும் 6 கால பூஜைகளில் 6ஆவது கால பூஜை தான் அர்த்த ஜாம பூஜை. இந்த அர்த்த ஜாம பூஜை, அதாவது 6ஆவது கால் பூஜை இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் செயல்படும். இதை தான் நாம் இந்த அக்னி நட்சத்திர வேளையிலே உக்ர தெய்வ வழிபாடு செய்வதற்கு ஏற்புடைய நேரமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் எந்த உக்ர தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, இந்த டைமில் வழிபடுங்க, என்ன கேட்டாலும் கிடைக்கும். அக்னி நட்சத்திர நாட்களில் 25 நாட்களும் இரவு வரும் 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் நீங்கள் எந்த உக்ர தெய்வத்தை பிரார்த்தித்து வேண்டினாலும் அந்த தெய்வம் விரும்பியதை கொடுக்கும். நான் இந்த பதிவில் ஒரு 2 தெய்வங்களை எப்படி பிரார்த்திக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா வாராகியை எப்படி நீங்கள் பிரார்த்திக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாராகி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயின் படைத்தளபதியாக சொல்லுகிறோம். வாராகி என்பவள் உக்ர ரூபம் கொண்டவள், ஆனால் தாயுள்ளம் கொண்டவள். ரூபம்தான் உக்ரமாக இருக்கும், குணம் பார்த்தீங்கன்னா தாயுள்ளம். அதர்வண வேதத்தின் அதிபதியாக தலைவியாக வாராகி இருக்கிறாள். வேதங்கள் ரிக், யஜூர், சாம, அதர்வன ஆகிய வேதங்களில்
அதர்வண வேதம் என்பது இந்த தீய வேலைப்பாடுகளுக்கு உண்டான மந்திரங்களுக்குரிய வேதம். இந்த வேதத்தில் ஃபுல்லாக உக்ர தெய்வ வழிபாடு தான் இருக்கும். காளி, பிரத்யங்கரா, இந்த மாதிரியான தெய்வங்கள் வழிபாடுகள் தான் இருக்கும். இதில் வாராகி தான் இந்த வேதத்துக்கு தலைவியாக இருக்கிறாள், அதர்வண வேதத்துக்கு. அந்த வாராகியை நாம் தாய் அப்படின்னு அழைக்கிறோம். வாராகி காரனோடு வாதிடாதே அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு. அதாவது வாராகியை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவன் இடத்தில் உன் சேட்டையை காட்டாதே, வம்பு வழக்குகளை செய்யாதே அப்படின்னு சொல்றது. ஏன்னா வாராகியை வழிபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தெய்வ சக்தி மிக்கவர்களாகவும் வாக்குவன்மை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வம்பு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பழிச்சிடும். அது வாராகியே தன் பக்தனுக்கு தீங்கு செய்தவர்களை விடமாட்டா. அதனால தான் வாராகிக்காரனோடு வாதிடாதே அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. அப்பேற்பட்ட வாராகி தாயை அக்னி நட்சத்திர காலத்தில் இரவு 9 மணியில் இருந்து 10 மணிக்குள் இந்த அர்த்த ஜாம நேரத்தில் அன்னையை நாம் வீட்டிலே வழிபாடு செய்கிறச்சே அன்னையினுடைய அருள் கிடைக்கும். எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைவேத்தியம் வைத்து அன்னையை வழிபடலாம். வாராகிக்கு பிடித்த நைவேத்தியம் அப்படிங்கிறது உளுந்த வடை, தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு. சரிங்களா? அதே மாதிரி பழங்கள் அப்படிங்கிறச்ச மாதுளை பழம் விசேஷம். வாராகிக்கு பார்த்தீங்கன்னா பானகம் வைத்து வழிபாடு செய்வது அவ்வளவு சிறப்பு. பானகம் என்பது எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 சொம்பு தண்ணி, ஒரு எலுமிச்சை பழம், நன்கு கனிந்த பெரிய நிலையில் உள்ள ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டிண்டு சாறு பிழிஞ்சுண்டு 2 சொம்பு தண்ணி, 1 கட்டி வெல்லம் வச்சு கரைச்சிட்டு ஏலக்காய் ஒரு 2 தட்டி போட்டுட்டு இந்த ஒரு நீர்மம் தான் என்ன சொல்கிறது, பானகம் அப்படின்னு சொல்கிறது. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு, வாராகிக்கு முன்னாடி வச்சுட்டு, வாராகி தாயை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறச்சு, அதாவது நைவேத்தியங்களையும் பானகங்களையும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு, சுவாமியை சுத்தமான மனதுடனும் நேர்மறை எண்ணத்துடனும் அம்மனினுடைய பரிபூரண அருளை வேண்டியும் நல்லெண்ணெயிலே தேவிக்கு 5 விளக்குகளை ஏற்றி 5 அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு ஓம் வாராகி நம, ஓம் வாராகி நம, ஓம் வாராகி நம எனும் மந்திரத்தை சிரதையோடு கூறினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன விரும்பி கேட்டாலும் தாய் நிறைவேற்றி கொடுப்பாள். எவ்வளவு நேரம் சார் சொல்லலாம்? இந்த இடைப்பட்ட 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் உங்களால் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ சொல்லலாம். 108 முறை நீங்கள் தாராளமாக அந்த இடைப்பட்ட நேரத்தில் சொல்லி முடிக்கலாம். ஜபமாலையாக தாமரை மணி மாலையை பயன்படுத்தலாம், ஸ்படிக மணி மாலையை பயன்படுத்தலாம், துளசியை பயன்படுத்தலாம், அதாவது துளசி மாலையை பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான மாலைகளை கையிலே வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை கூறி தாய் வாராகியிடம் பிரார்த்தித்தால் தேவி விரும்பியதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாள். இது உண்மையான விஷயம். தொடர்ச்சியாக செய்யலாம். அக்னி நட்சத்திரம் தொடங்கிய காலத்திலிருந்து முடியும் காலம் வரை 1 டே கூட நீங்கள் கேப் விடாமல் தொடர்ச்சியாக செய்யலாம். முடியாதவர்கள் அட்லீஸ்ட் ஒரு 11 நாட்களாவது செய்ய பாருங்க, உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது ஒரு தெய்வத்தோட வழிபாட்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு. முருகன் உக்ர தெய்வங்களினுடைய பட்டியலில் வருவாரா அப்படின்னு கேட்டால், முருகன் சாந்தமான கடவுள் தான். பட் ஆனால் அவருடைய கோபத்தின் சீற்றம் பல ஆயிரம் சூரியனுக்கு சமமானது.
இதை ஒரு சிறிய புராண கதை மூலமாக நான் சொல்கிறேன். சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து வெளிப்படும் தீப்பிழம்பிலிருந்து தோன்றியவர் முருகன். அந்த தீப்பிழம்புகளை பார்வதி தேவி அக்னி தேவனிடத்திலே ஒப்படைக்கிறாள் பாதுகாக்கும் பொருட்டு. இதை பெற்றுக்கொண்ட அக்னியே வெம்பி போகிறாராம் சூடு தாங்காமல். அக்னி தேவர் அப்படிங்கிறவர் தான் நெருப்புக்கே அதிபதி. அவர் அந்த நெருப்பு கணலை பெற்றவுடன் அவரே சூடு தாங்க முடியாமல் போகிறாராம். அப்போது அந்த அளவுக்கு அந்த அக்னி கணலை கொண்டவர் முருகப்பெருமான். அவரிடத்தில் நெருங்குவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. நீங்கள் ஒரு முருக பக்தராக மாற வேண்டும் என்றால் பல சோதனைகளை கடக்க வேண்டும். பல பேர் பார்த்தீங்கன்னா, சார் நான் முருகனை கும்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய சோதனைகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சார் நீங்கள் தான் சொன்னீங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கணும், போயிட்டு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. நான் சொல்லுவேன், பல்ல கடிச்சிக்கிட்டு அரோஹரா அப்படின்னுட்டு வர பிரச்சனையை எதிர்கொண்டுண்டு நீங்கள் சுவாமியை தொடர்ச்சியாக கும்பிட்டுட்டே வாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க அதே மாதிரி செஞ்சாங்கன்னா ஒரு கட்டத்தில் அவர்கள் பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் கோடி மடங்கு பலனை முருகன் கொடுப்பார். ஏன்னா முருக பக்தி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சோதனையான ஒரு காலமாகத்தான் இருக்கும். ஏன்னா அவர் உங்களை சோதிப்பார். நீங்கள் யார், நீங்கள் உண்மையாலுமே ஒரு தீவிரமான முருக பக்தரா, என்னில் உண்மையாலுமே சரணாகதி அடைஞ்சிட்டிங்களா அப்படின்னு உங்களை சோதிப்பார். அதனால தான் முருக வழிபாடு செய்கிறச்சே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இடர்பாடுகள் வரது. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் தொடர்ச்சியாக உங்களோட மூமெண்ட்டை செஞ்சிட்டே இருந்தீங்க, பக்தியை கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகன் மாதிரி ரட்சிக்கிற ஒரு கடவுள் கிடையாது. பாரபட்சம் என்பது முருகனிடத்தில் இருக்காது. முருக பக்தர்கள் இடத்திலே சமமான பலனை கொடுப்பார். நம்பினோரை எப்போதும் காத்து நிற்பார் முருகன். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்பேற்பட்ட முருகனை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். எப்படிங்க வழிபாடு செய்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு சின்ன வழிபாடு தான். 6 கற்பூர வில்லைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். 6 கற்பூர வில்லைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா முருகன் 6 ரூபங்களில் தோன்றினார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அது. இன்று இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் இந்த அர்த்த ஜாம வேளையிலே பூஜை அறை சென்றுட்டு சுவாமியை வணங்கிட்டு 6 கற்பூர வில்லைகளை நீங்கள் தட்டிலையோ அல்லது ஏதாவது ஒரு கீழே நீங்கள் தரையிலேயே கூட வச்சுக்கலாம், தப்பில் வச்சு 6 வில்லைகளை நீங்கள் கொளுத்தி நீங்கள் முருகனை மனதார பிரார்த்திச்சுட்டு, எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் முருகா, இந்த அக்னி நட்சத்திர காலம் முடிவதற்குள் எனக்கான திருமணம் நடக்கணும், வீடு கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், எது உங்களுக்கு தேவையோ அவனை நீங்கள் எதற்காக சரணாகதி அடைகிறீர்களோ அதை மனதிலே நினைத்து பிரார்த்தியுங்கள். அந்த கற்பூர வில்லைகள் தானாக குளிரூற்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க, சரிங்களா? அது ஃபுல்லாக குளிர்ந்த பிறகு நீங்கள் முருகனினுடைய சரவணபவ மந்திரத்தை சொல்லுங்கள். அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் இந்த டைமில் முருகனினுடைய சடாட்சர மந்திரமான சரவணபவ மந்திரத்தை யார் சொல்கிறாரோ, அவர் எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு ஏழ்மை நிலையிலோ அல்லது கீழ்நிலையிலோ வறுமை நிலையிலோ இருந்தாலும் அவரை முருகன் கை கொடுத்து தூக்கி விடுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது, சரிங்களா? அதை சொல்லப்போனால் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாக மாற்றி தருவார். அதனால் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் இடைப்பட்ட இந்த அர்த்தஜாம வேளையில் உக்ர தெய்வ வழிபாடான வாராகி வழிபாட்டையும், அல்லது சார் நம்ம ரெண்டுமே செய்யணுமானா ஃபஸ்ட்டு வாராகி வழிபாட்டை ஒரு 11 நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு முருக வழிபாட்டை ஒரு 11 நாள் கூட செய்யலாம். இப்படி நீங்கள் பிரிச்சுட்டு கூட செய்யலாம், சரிங்களா? இப்படி நீங்கள் செய்யும் பொழுது அந்த வாராகி மற்றும் முருகனினுடைய திருவருளால் அக்னி நட்சத்திர காலம் முடிவதற்குள் தொட்டது யாவும் துளங்கி
நீங்கள் நிச்சயமாலும் எதிர்பார்த்த அத்தனையும் அடைவீர்கள் என்பதிலே ஐயமில்லை. இவ்வளவு நேரம் இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.